ஆக்சுவலி விஜய் சாரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. டிஎம்கேல வந்து கருணாநிதிக்கு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு பேசினதையும், ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து அப்பாலஜிஸ் வீடியோ பண்ணி போட்டதுக்கு இது எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ஹேஸ் நோ கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் எல்லாம் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க. ஹோல் ஆர்கனைசேஷனுமே ஒருத்தருது அதுக்கு அடியே தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பேச முடியும்? எல்லாமே தப்புன்னு தெரியும். நம்ம என்ன பண்ண முடியும் அதுனா பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் டு பி குவைட் பிகாஸ் அந்த சினாரியோவோ அந்த சரௌண்டிங்ஸோ எதுவுமே நம்மகிட்ட இல்லை. இப்போ நம்ம ஏதாவது அப்போஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லெவலோட நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. நம்ம நடத்தி காட்டணுன்ற காரியம் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்ஆர் மூவியில் வந்துட்டு நம்ம இனத்துக்காகவே ராம் சரண் வந்து எதிராக போராடிட்டு இருப்பார். சரியான சூழ்நிலை வரணும், அவங்க நம்பிக்கை பெறணும், வேறு வழி இல்லாமல். அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வர வரைக்கும் என்னதான் இருந்தாலும் பொறுத்து தான் ஆகணும். அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு இடத்த பிடிக்கும்போது தான் அவங்க நினச்ச அந்த சில விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் அவரும் ஒருத்தர். அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே அவர் செட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. பட் ஒரு கட்டத்து மேலே இதான் நம்ம டைம், இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு வெளியே வந்திருக்காரு. ஸோ இது பாராட்டுக்குரியது தான். அதை வச்சுக்கிட்டு நம்ம இவர் வந்து டீக்ரேட் பண்ணுறது ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் அவர் பண்ணாங்கன்னா வேணால் நம்ம வந்து சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்து வேறு வழி இல்லை, அந்த கட்டமைப்பில் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம எந்த பொசிஷனுக்கு போகிறோமோ அங்கே போய் இதுக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாது, இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஓல்டு நெகட்டிவ்ஸ்லாம் தூக்கி போடுங்க. இனிமேல் என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். தேங்க்யூ.